மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவானி. வணக்கம் பவானி. பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளதால் கோவில் நிர்வாகம் சார்பில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் காணப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது. மேலும் கடற்கரை அருகில் அமைந்திருப்பதால் திருவிழா மற்றும் விசேஷ நாட்களை தவிர்த்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செல்கின்றனர். கடந்த சில மாதங்களாகவே கோவிலில் திருப்பணி வேலைகள் நடைபெற்று வருகிறது. இதனால் கோவில் வளாகத்தில் போதிய இடவசதி இல்லாதனால் பக்தர்கள் கூட்டம் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கடற்கரையில் குவிகின்றனர். தற்பொழுது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளான இன்று தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி பொது தரிசனத்தில் சுமார் 3 மணி நேரமும் 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் சுமார் 2 மணி நேரமும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குடும்பத்துடன் வந்திருந்த பக்தர்கள் கடலில் குழந்தைகளுடன் குளித்து விளையாடி குதூகலித்தும் வருகின்றனர். தொடர் விடுமுறையை ஒட்டி திருவிழா போல நாள்தோறும் வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்தாலும் கூட பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கழிப்பறை, குடிநீர், பேருந்து சேவை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறைவாகவே இங்கு உள்ளதாக பார்க்கப்படுகின்றது. மேலும் வாகன நிறுத்துமிடம் இல்லாததால் நகர்ப்பகுதியில் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது. எனவே மாவட்ட நிர்வாகமும் கோவில் நிர்வாகம் கூடுதல் கவனம் செலுத்தி பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூடுதலாக செய்து கொடுக்க வேண்டும் என பக்தர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பவானி. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.